திஸ் இஸ் அட்வொகேட் டிஎஃப்ஜே. ஒரு நீதிமன்றத்தில் ஒருதலைபட்சம் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேச்சுக்கு வாய்ப்பு இருக்கா ராஜா அப்படின்னா கட்டாயம் வாய்ப்பு இருக்கு ராஜா. ஒருதலைபட்சமா இந்த எக்ஸ்பார்ட்டின்னு ஒன்று என்ன கேட்டிருப்போமா? என்ன சார் அது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள் லேண்டை வந்து 5,00,000 வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் 4,50,000 உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு 50,000 வந்து பெண்டிங் இருக்குது. அந்த 50,000 கொடுக்கும்போது அது என் பேருக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் 50,000 ரெடி பண்ணிட்டீங்க. கொடுக்க வில்லிங்காக இருக்கீங்க. ஆனால் கொடுக்க முடியல. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். அப்படி இல்லைன்னா எங்கள் இப்போ சந்தை மதிப்பு ஏறிச்சுங்க அப்படி இப்படின்னு சும்மா வேணா அலக்கடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் இப்போ யாருக்கு சிவிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுதோ நீதிமன்றத்தை நாடி அவங்களோட உரிமைகளை பெற்றுக்கலாம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டில் இருந்து சம்மனாக அனுப்பிட்டுருக்காங்க. தலைமை எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ அவர் வரலை அப்படின்றதுக்காக உங்களோட இது நிற்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ நம்ம அடுத்த கட்ட மூவ் ஆகி போய் தானே ஆகணும். அப்போ நம்ம ஒரு பரிகாரம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அப்போ நமக்கு சாதகமாக வரணும் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்குறது ஆப்போசிட் பார்ட்டி ஒன்றுமே கேட்காம நமக்கு சாதகமாக கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா சம்மன் அனுப்பி அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க சைடு நாங்கள் என்னென்ன பண்ணோம், ஏன் எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற ஒரு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஆஜரே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த எக்ஸ்பார்ட்டி கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ்லாம் விசாரிச்சுட்டு ஃபுல்லாக ஆர்டர் போகிற மாதிரி வருவாங்க. நம்ம இதெல்லாம் முடிஞ்சாலுமே வந்து இப்போ ஆப்போசிட் பார்ட்டியாக ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எதனா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ராஜா. அதுக்கு பேர் தான் வந்து செட் அசைட் பெட்டிஷன் அப்படின்ட்டு. சரி சார், செட் அசைட் பெட்டிஷன் எல்லாருமே போட்டிருப்பாங்க. நீங்கள் மறக்க முடியாத மாதிரி ஒரு செட் அசைட் பெட்டிஷன் ஏன்னா பர்சனலாக சொல்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வரல, எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு. நம்ம அப்போ தான் போட்டு வக்காலத்து போட்டு செட் அசைட் பெட்டிஷன் சேம் ஆஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வாங்கி ரெடியாக ஒரு நீதிமன்றம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஊரில் பேர்லாம் சொல்ல வேணாம். வேறு ஒரு அவுட் கோர்ட்டு போயிருந்தோம். அப்படி போகும்போது எல்லாமே ரெடியாக இருந்து சிக்னேச்சர் போடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து ஒருத்தங்க வந்தாங்கங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஏபிசி போகிற அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னு. ஏன் அமெண்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அது எம்சிஓபி கேசஸ். அந்த ஆஸ்டைன் கிளேஸில் வந்து நார்மலாக அந்த பார்ட்டிஸ் யாரை சேர்க்கணுமோ இப்போ நம்மளை R2 வச்சுருந்தாங்க. அந்த R2 வந்து நீங்கள் இல்லை சார், உங்களுக்கு பதிலாக இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி சார் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் பண்ண வந்துட்டாங்க. அப்போது எக்ஸ்பார்ட்டி இது ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தது. நான் என் பேரில் வக்காலத்தில் ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அப்படி போயிட்டு இப்படி கொடுத்து இது பண்ணுற நேரத்தில் டக்குன்னு வந்து அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டாங்க. அப்போ நான் இந்த இடத்துல வந்து செட் பெட்டிஷனுக்கு எனக்கு வேலை இருக்கா? முதல்ல எனக்கே வேலை இல்லைல்ல. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு செட் பெட்டிஷன். அப்போ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி இந்த ஒருதலைபட்சம்னா என்ன அப்படின்றது நார்மலாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக. இது போல் கோர்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.